மூன்றாவது வசனம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமது அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை கண்ணிடமாய் ஏற்றுக் கொண்டான். அந்த காவே வசனத்தை வாசிக்கும் போதும் கூட கர்த்தாவே, நீங்க என்னோடு என்ன பேசுவீங்கன்னு கூட கர்த்தாவே, நீ தாமே செய்திகள் பிறந்ததும் ராஜா, அது இன்னும் கூட கர்த்தாவே நீ மறைத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன் ராஜா. இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூட கர்த்தாவே, நீ தாமே உணர்த்தி நான் சுவாமிக்கு பிரிவுள்ள வாழ்க்கை நாங்கள் அனைத்து விதமாக நாங்கள் பிரித்து இயேசு கிறிஸ்து நாட்டில் தங்களை எதிர்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வசனத்துல நான் ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியில நான் நினைவுபடுத்துக்காக வந்திருக்கிறேன். முதலாவது காரியம் என்னவென்றால், மேரியும் அந்த டிசைபிளும் ஸ்டாண்டிங் எங்க இருந்தாங்களா, கிராஸுக்கு கிட்ட வந்து அவங்க நின்றுருந்தாங்க. நம்ம கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட கிராஸுக்கு என்ன அடையாளம், கிராஸ் அடையாளம் நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். நம்ம இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரும்போது தான் நம்ம என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்ற சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். நம்ம தூரம் இருந்தாக்கா ஆண்டவர் சத்தம் கேட்காது. இப்ப கூட நம்ம பாருங்க, இங்க கொடுக்குற வசனத்துக்கு நான் இப்ப வந்துட்டு ஒரு மெயின் ரோட்ல நின்று இருந்தா என்னால கேட்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணுவோம், மெயின் ரோட்ல இருந்து நடந்து வெளியே இருந்து கேட் ஓபன் பண்ணி உள்ள நான் மதியம் வந்துட்டு சொல்ற வசனத்தை என்னால் கேட்க முடியும். அதே வண்ணமாக தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமாக இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நம்ம வந்து ஆண்டுக்கு பக்கத்தில் ஆண்டு சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். அது எப்படி நம்மளால் ஆண்டு கிட்ட வர முடியும்? நம்ம அன்றாட செய்கிற ஜபம், நம்ம வசனம் வாசிக்கிறது, அது பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழறது, அது செஞ்ச மட்டும்தான் என்ன ஆகும், நம்ம ஒரு படியா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டுக்கு அண்டை வருவோம். கிட்ட வரும்போது தான் அவர் சொல்ற சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். எப்படி நம்மளோட ஆண்டுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நம்ம எப்படி வாழ முடியும்னா, 3 டீஸ் நிறைய கொண்டு வர விரும்புகிறேன். The first is time. நம்மள நேரத்தினால நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். எல்லாம் நம்மளுடைய என்ன சொல்ல, நம்மளுடைய பிசிக்கல் லைஃப்ல அநேக காரியங்கள், நம்ம வேலைக்காக போகணும், அநேக காரியங்களுக்கு அது மத்தியிலும் நம்மளுடைய நேரம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. 2வது காரியம் நம்மளுடைய டேலண்ட்ஸ். நம்ம நம்மளுடைய எது ரொம்ப முக்கியமா இருக்குதோ அந்த நம்ம ஆண்டவருக்காக நம்ம உபயோகிக்கும் போது ஆண்டவர் சொல்ல ஆண்டவருக்கு நெருங்கிய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதே வண்ணமாக நம்மளுடைய ப்ரெஷர் நம்மளுக்கு உள்ள பொருளாதாரத்தினால நம்ம எவ்வாறு ஆண்டவருக்கு உபயோகம், நம்மளுடைய உள்ளது நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும், ஆண்டவருக்கு உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். நம்ம இங்க முன்னாடி பார்க்குற நம்ம ஒரு கிராஸ் நம்ம முன்னாடி நிறுத்திருக்கோம். கிராஸ் கிட்ட 18 லைன்ஸ் இருக்கு, 2 லைன்ஸ் இருக்கு. ஒரு வெர்டிக்கல் லைன், இன்னொன்று வந்து ஹாரிசான்டல் லைன். வெர்டிக்கல் லைன்னாக்கா என்னோட ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட எப்படி இருக்கிறது. தட் இஸ் வாட் நம்மளுடைய ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்போது, ஆண்டவர் கூட இருக்கும்போது அதோட ரிலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். 2வது காரியம் உங்க மத்தியில் நான் என்ன கொண்டு வர விரும்புகிறேன்னாக்கா, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். இங்க என்ன இருக்குதுனாக்கா, ஏசு என்ன சொல்றாங்களா, விமன், ஸ்திரீயே, தோ உன் மகன் அப்படி சொல்றாரு. அதே வண்ணமாக behold thy mother என்று யோவானுக்கு சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஒரு புதிய உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த புது உறவு எதிர்க்காக ஆண்டவர் அவ்வளவு அன்பு உள்ளவராக இருக்கிறார். நம்ம வந்து கூட நம்மளுடைய இயேசுக்கு வந்துட்டு அநேக பயாலஜிக்கல் அண்ணன் இருந்திருக்காங்க, கூட பிறந்த அண்ணன்களும் சகோதரிகள் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவருக்கு கொடுக்காத அந்த ஒரு பாக்கியம் யோவான் கொடுத்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை கூட என்னன்னாக்கா, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிஸ் சம்டைம்ஸ் அந்த ஒரு அரைவணைப்பு அந்த அன்பு கிடைக்காது. நம்ம சபை கூட ஒரு ஃபேமிலி, சபை கூட நம்ம ஒரு ஃபேமிலி தான் இருக்குது. சபையில கூட என்ன நமக்கு புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்குது. பெரியவங்களுக்கு தாய்மார்கள், அப்பாவங்க, அண்ணன்மார்கள், சிறு குழந்தை, அப்பேற்பட்ட புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் எங்க கிடைக்குது, நம்மளுடைய சபையில கிடைக்குது. நம்மளுக்கு வெளியே கிடைக்காத அன்பு அரைவணைப்பும் நமக்கு சபைக்கு வரும்போது, சபையும் கிறிஸ்துவ தான். Church is the head of the church யாரு, கிறிஸ்து. கிறிஸ்து கிட்ட வரும்போது நம்மளுக்கு அந்த ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்குது. 3வது காரியம் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால், இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. சிலுவையில் அரைஞ்சிருக்கும் போது எவ்வளோ வழி இருக்கும். 2 கையில 2 ஆணி, கால ஒரு ஆணி, அதுக்கு முன்பாக நல்லா
என்ன சொல்ல ஃபுல் அடிச்சிருக்கிறாங்க. பின்னாடி எல்லாம் ஒரு தினம் என்ன சொல்ல அந்த ஒரு முள்ளு உள்ள ஒரு ஹேங்கர் வச்சு அடிக்கும் போது அவ்வளோ ஒரு வலி இருக்கும். அந்த வலியில கூட அவர் யார் பாக்குறாங்களா, அவருடைய அம்மாவுடைய வலியை பாக்குறாங்க, ஒரு தாயுடைய வலி. சோ தாய்க்கு தான் தன் பிள்ளை அவங்க தொங்கிருக்கும் அந்த வருத்தம் தெரியும். இப்ப நம்ம கூட நம்மளுடைய பிள்ளைகள் கூட ஒரு சின்ன என்ன சொல்ல ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் நம்ம அப்படியே ஒரு பெற்றோர்களாக நம்ம துடிச்சு போகிறோம், பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, பிள்ளை சோர்ந்து போயிருந்தாலே. சோ அந்த ஒரு அம்மாவுடைய அந்த ஒரு மனசை கத்த அந்த நிலத்துல பார்த்தார். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்றோம், நம்மளுடைய சொந்த கஷ்டம், நம்ம சொந்த வியாதி பலவீனத்தினால நம்ம மற்றவருடைய பலவீனத்தையோ மற்றவருடைய கஷ்டத்தை நம்ம பார்த்து நம்ம கண் மறைஞ்சு போகுது. சோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஆண்டவர் எவ்வாறு இருந்தாலும், நான் சிறு வயதுல இருந்தப்ப நினைச்சுக்கோங்க, விசப்பனாக்கா ஒரு கடவுள் தானே, கடவுள்னாக்கா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி அவர் மனசு வரும், அந்த மாதிரி மற்றவங்க மன்னிப்பு வரும், மற்றவருக்கு அந்த அன்பு செலுத்துற மாதிரி வரும். பட் ஆண்டவர் அந்த டைம்ல இருந்தாரு, நம்மளுக்காக மனிதராக தான் வந்தாரு. ஏன்னா நான் மனிதனாக இருந்தேன், நான் இந்த மாதிரி இருந்தேன், சோ நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு வழி காட்டி ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சோ அதே போலதான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம மற்றொரு சபையில இருக்கும்போது மற்றவருடைய என்னது அவங்களுக்கு அதே மாதிரி பினான்சியல் கன்ஸ்டன்ஸ் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனம் காணப்படலாம். சம்டைம்ஸ் என்னன்னாக்கா ஃபேமிலியில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தாங்கணும். எப்படி தாங்கணும், சம்டைம்ஸ் நம்ம நேரத்தினால அவரை தாங்கலாம், சில 3 தீஸ் இருக்குல்ல, நேரத்தினால அவரை தாங்கலாம், ஜபத்தினால நம்ம அவரை தாங்கலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அவ்வாறுதான் நம்ம தாங்கலாம். So that is your second line. இது horizontal line. நம்ம relationship with God should be right, and the relationship with the others your relationship இந்த சபையில இருக்கிற மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறதோ அது நம்மளுக்கு சரியா இருக்கணும். ஸோ 3 காரியம் நம்மளுக்கு திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்ட வரும்போது தான் நம்மளோட ஆண்டவர் சத்தம் கேட்கும். ஸோ நம்ம ஆண்டவர் சத்தம் கேட்கணும்னா நம்மளோட ஜபம், நம்மளோட வாசிப்பு, வேத வாசிப்பு, மற்றது நம்மள ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு காரியம் நம்ம செய்யணும். 2வது காரியம் என்னன்னாக்கா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் இல்லாம, நான் என்னோடு இல்லாம நான் மற்றவருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்த அரவணைப்பு, அந்த அன்பு, நம்ம தெய்வம் அன்புள்ள தெய்வம் இல்லையா. ஸோ அந்த அன்பு நம்ம கிட்ட மற்றவர்களுக்கு காண்பிக்கும். 3வது காரியம் என்ன, நம்ம நம்மளுடைய ஓன் பெயின்ல ஆங்கோனில நம்ம இல்லாம அதே நம்ம பெருசா எடுத்துக்காம, இயேசு எவ்வாறு அவருடைய அவ்வளவு வலி இருந்தாலும் அவ்வளவு பெயின் இருந்தாலும் அந்த பெயின் எல்லாம் அவர் விட்டு அவங்க அம்மா படுற அந்த பாடை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, என்ன சொல்றாரு, அந்த பாடை பார்த்துட்டு நீ அங்க இருக்கிறது அந்த மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கும் நம்மளும் என்ன பண்ண மற்றவருடைய பாடுகளையும் மற்றவருடைய அந்த கஷ்டத்திலையும் நம்மளும் பங்கு